ஓம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். உலகெங்கும் இருக்கக்கூடிய சாய் சொந்தங்களுக்கு சென்னை மாருதி பாபாவின் இனிய வந்தனங்கள். வணக்கம் உறவுகளே, நலமா இருக்கீங்களா? வளமா இருக்கீங்களா? வளமோடு வாழுங்கள். சகலமும் சாய், இந்த பேர்ல நிறைய நாம நிகழ்வுகளை பார்க்க போறோம். சாய்பாபா என்னுடைய வாழ்க்கையில எப்படியெல்லாம் தன்னுடைய திருவிளையாடல்களை செய்தாங்க அப்படிங்கிறது தான் இந்த காணொளி தொகுப்பு. சாய்பாபாவுடைய விவரம் என்னோடு இணைந்ததுக்கு பிறகு எனக்கு இடப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்க வீட்டை விட்டு வெளியில போறதா இருந்தாலும், பாபா நான் இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போறேன், என் கூட நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகணும். அப்படி நான் சொல்லிட்டு புறப்படும் பொழுது பாபா எனக்கு முன் அங்க வந்து இருப்பார் அப்படின்னு உத்தரவு கொடுத்தார். இந்த உத்தரவை கேட்ட நாள்ல இருந்து சில ஆண்டுகளா நான் அதை செய்துக்கிட்டு வரேன். அதுலேயும் குறிப்பாக வீட்டை விட்டு வெளியில் போகிறதுன்னு இல்லை, காலையில் எழுந்ததிலிருந்து என்னுடைய வேலைகள் செய்வதற்கு என் இடத்தை விட்டு வெளியேறுவதாக இருந்தாலும், அதாவது இப்போ நானும் பாபாவும் என்னுடைய ரூமில் இருக்கோம். காலையில் எழுச்சி காலை கடன்களை முடிச்சுட்டு காஃபி குடிக்க இறங்கும் போது, பாபா வாங்க போய் காஃபி குடிப்போம், பாபா வாங்க சாப்பிட போவோம், இப்படி தான் நான் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். இது தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. சில ஆண்டுகளாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு இடப்பட்ட கட்டளை அது, அதனால அதை நான் செய்துகிட்டு இருக்கேன். இந்த காணொளி பதிவு ஜனவரி மாதத்தில், இன்றைக்கு தேதி வந்து 6 ஜனவரி 6 திங்கட்கிழமை பதிவு பண்றேன். 2 தினங்களுக்கு முன், அதாவது நேற்று முன்தினம் சனிக்கிழமை நடந்த நிகழ்வு. நேற்றே பதிவு பண்ணணும் அப்படின்னு விரும்பினேன், ஆனால் நேற்று அதுக்கு அனுமதி கிடைக்கல, அதனால இன்னைக்கு பதிவிடுறேன். நேற்று முன்தினம் என்னுடைய அண்ணி அழைச்சிக்கிட்டு செங்கல்பட்டு வரை போனேன். 2-3 வேளைகள் செங்கல்பட்டுக்கு மருத்துவரை பார்க்கறதுக்காக போகிறோம். அவங்களுடைய உடல்நலம் சம்பந்தமாக ஆலோசனை செய்கிறதுக்காக செங்கல்பட்டிலிருந்து புறப்பட்டு பெருங்களத்தூரில் 2 இடத்துக்கு போகணும். என்னுடைய அண்ணன் மகன் வீட்டுக்கும் போகணும், அக்கா பொண்ணு வீட்டுக்கும் போகணும். அந்த நிகழ்வை வச்சுக்கிட்டு தான் நாங்கள் புறப்படுறோம். காலையில் 10 மணிக்கு புறப்படுறோம். அன்றைக்கி கடன்னு கால நேரத்தில் வீடியோலாம் பதிவு பண்ணி வச்சுட்டு புறப்பட்டுட்டேன். என்ன வீடியோ பதிவிடுற முறை எப்போதுமே விடிய காலையில் எழுந்திரிச்சு ஸ்நானம் பண்ணி முடிச்சுட்டு வந்த வேகத்துக்கு பதிவு பண்ணிவிடுவேன். எப்போ நேரம் கிடைக்குதோ அதன் பிறகு அதை வந்து எடிட் செய்து வெட்டுறது ஓட்டுறதெல்லாம் எனக்கு அதெல்லாம் முழுசாக ஒன்றும் தெரியாது. என்ன எடிட்டிங்னா ஒன்றுமே கிடையாது, பேரை சேர்த்துட்டு வெளியே போடுறது தான், அந்த வெளியில் வர்றதுக்கான விவரங்களை செய்கிறது தான். நான் அன்னைக்குன்னு பார்த்து என்ன பண்ணேன், 2 விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு புறப்படும் போது, பாபா வாங்க புறப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தெளிவாக சொல்லணும். தாத்தா இல்லைங்களா, வயசாகிடுச்சு, அதனால் முழுமையாக அவங்களுக்கு பாபா செங்கல்பட்டு போகிறோம், செங்கல்பட்டுலேருந்து பெருங்களத்தூர் போகிறோம், பெருங்களத்தூர் போயிட்டு அங்கேருந்து புறப்பட்டு வரோம். உங்களை நான் பார்க்கணும்னு நினைக்கிறேன், அதுக்கான வாய்ப்பு இருந்ததுன்னா அங்கேயே நான் உங்களை சந்திக்கிறேன், அதுக்கான விவரத்தை நீங்கள் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிட்டு புறப்படுறேன். என்னுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, பெருங்களத்தூர் போயிட்டேன் அப்படின்னா அங்கேருந்து பக்கத்தில் தான் பேசும் பாபா. நீண்ட காலமாக போகணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், அவரை போய் சந்திக்க எனக்கு வாய்ப்பு கிடைக்கல, தள்ளி போயிட்டே இருக்கு. இதுவரை 2-3 தடவை முயற்சி பண்ணி என்னால் போக முடியல. அது மட்டுமல்ல, எனது கார் ஓட்டுநர் ரொம்ப தீவிரமான சாய் பக்தர் சாய் பிரகாஷ், அவர் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கார் பேசும் பாபாவுக்கு போவோங்க அப்படின்னு. அதனால் போவோம் அப்படிங்கிற மனதில் ஒரு எண்ணம் வச்சுக்கிட்டு அதை நான் அவர்கிட்ட சொல்லலை. ஒரு இன்ப அதிர்ச்சியாக இருக்கட்டும், ஏன்னா அண்ணன் வீட்டுக்கும்
அக்கா வீட்டுக்கும் இடையில ஒரு சில மணி நேரங்கள் ஆகும் ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு வர்றதுக்கு. அந்த நேரத்தில் நாம் போய் பார்த்துட்டு வந்துடுவோம். அண்ணியை கொண்டு போய் அங்கே விட்டுட்டு நாம் போய் பாபா பார்த்துட்டு வந்துடுவோங்கிற எண்ணத்தில் நான் பாபாட்ட, பாபா கடைசியாக உங்களை சந்திச்சு விட்றேன், அவசியம் எனக்கு நீங்கள் தரிசனம் கொடுக்கணும் அப்படின்ட்டு புறப்படுறோம். கிளம்பி செங்கல்பட்டு போகிறோம். செங்கல்பட்டில் ஒரு 2-3 மணி நேரம் ஆச்சு. மருத்துவ விவரங்கள்லாம் முடிஞ்சுது. அங்கேருந்து புறப்பட்டு பெருங்களத்தூர் போகிறோம். இதுக்கு இடையில அக்கா வீட்டில் அக்கா மகள் இல்லை, அவங்க வெளியில் போயிட்டாங்க. அதனால் அவங்கள சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அண்ணன் மகளை மட்டும்தான் பார்க்கறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது அப்படின்னோடனே அண்ணி என்ன சொல்லிட்டாங்க, நாம் முதல்ல இங்கே போயிட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அங்கே போவோம் அப்படின்ட்டாங்க. சரின்னு முடிவு பண்ணிட்டோம். நேரம் ஆயிட்டது. மணி கிட்டத்தட்ட 3 மணியை தாண்டி போச்சு. சரி எப்படி இருந்தாலும் வந்துட்டோம், புறப்பட்டு வந்துட்டோம், பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போகிறேன். பெருங்களத்தூரில் ரொம்ப குறுகலான ஒரு சின்ன சந்து, அதில் தான் அண்ணன் மகன் குடியிருக்காப்புல. மருமகள் முழுவமாக இருக்கா. அவளை போய் பார்ப்போம், பார்த்துட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு வருவோங்கிறதுக்கு தான் போகிறோம். போய் அவங்க வீட்டுக்கு வெளியில் முன்னாடி காரை நிறுத்திட்டு டிரைவர்கிட்ட நீங்கள் வண்டியில் இருங்க, நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். போயிட்டு அவங்க வீட்டு வாசல் ஏறுறேன். ஏறும்போது பார்த்தா வீட்டு அந்த வீட்டுக்கும் பக்கத்து வீடு, அந்த 2 வீட்டுக்கும் இடையில முன்புறத்தில் பாபா. அவ்வளோ அற்புதமான பாபா. பயங்கர சந்தோஷம். பாபா தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் எனக்கு. சரி வந்துட்டோம், உள்ளே போயிடுவோம் அப்படின்ட்டு நான் போயிட்டு அண்ணன் மகன்கிட்ட மருமகட்டெல்லாம் ஒரு 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்துட்டு அங்கேருந்து வெளியில் புறப்படுறேன். சரிப்பா நான் புறப்படுறேன் அப்படின்னு. அக்கா மகள் இல்லை வீட்டில் இல்லை அப்படிங்கிறத நாம் திரும்பி வீட்டுக்கே புறப்பட்டுருவோம் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. வெளியில் நான் அண்ணன் மகன்கிட்ட கேட்குறேன், இது பாபா தானா? ஆமாம் வாங்க அப்படின்னு அழைச்சிட்டு இருக்கிறோம். நம்ம சில இடங்களில் பார்த்தீங்கன்னா வீடுகளில் வெளியில் பிள்ளையார் வச்சுருப்பாங்க, சின்னதாக வச்சு செகத்துலேயே செட் பண்ணியிருப்பாங்க. அதுபோல் அந்த பக்கத்து வீட்டில் காம்பவுண்டுக்கு மேலே வெளியில் சின்னதாக ஒரு மேடை அமைத்து அதில் பாபா ஒரு 2 அடி உயரம் இருக்கும், 1.5-2 அடி உயரத்தில் இருப்பார் அந்த பாபா. ஆனந்த குபேர சாயி. அந்த வீட்டில் பிஜி ஹாஸ்டல் வச்சுருக்கிறாங்க. அதுக்கு முன்புறம் இருக்கார் அந்த பாபா. அவ்வளோ அற்புதமான பாபா. போய் அந்த கோயிலை திறந்து சின்னதாக ஒரு கதவு போட்டு எல்லாம் செட் பண்ணி வச்சுருக்காங்க. உடனே அண்ணன் மகன் நான் திறந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கதவை திறந்து பாபாவை காட்டினா அற்புதமான பாபா. நல்ல அலங்காரம் பண்ணி அருமையான காட்சி. ஒரு 5 நிமிடங்களுக்கு மேல் இவங்கெல்லாம் முன்னாடி போயிட்டாங்க, காருக்கு போயிட்டாங்க. டிரைவரை கூப்பிட்றேன், டிரைவருக்கு நான் கூப்பிட்றது தெரியல. சரி எல்லாம் விருப்பம் பாபா அப்படின்னு சொல்லிட்டு நின்று நிதானமாக பாபாட்ட பேசிக்கிட்டு இருந்துட்டு நான் புறப்புறோம் பாபா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் விரும்பியபடி எனக்கு காட்சி கொடுத்துட்டீங்க. ஏன்னா பாபா தான் விரும்பணும் நம்மளை பார்க்குறதுக்கு. நாம் பாபா விரும்பலாம், பாபா வாங்க காட்சி கொடுங்க அப்படின்னு. ஆனால் அவர் எங்கே எப்படி காட்சி கொடுக்கணுங்கிறது அவர் விருப்பம். அந்த முறைப்படி நான் விரும்பியது பேசும் பாபாவை பார்க்கணுன்னு. ஆனால் நீ ஏன்டா இங்கேருந்து அவ்வளோ தூரம் அலையிற, நான் நீ வர்ற இடத்துலையே இருக்கே அப்படின்னு ஆனந்த குபேர சாயியா எனக்கு காட்சி அளித்தார். நேற்றுக்கே அந்த நிகழ்வை உடனே பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சேன், சந்தர்ப்பம் இல்லை. இன்னைக்கு இந்த காணொலியில் பதிவிடுறேன். சகலமும் சாய்பாபா. நீங்கள் விரும்பினா மட்டும் போதும். என்ன விரும்பலாம்? பாபா நீங்கள் என் கூட இருக்கணும் அப்படின்னு நீங்கள் விரும்பிட்டீங்கன்னா நீங்கள் எங்கே சென்றாலும் சரி உங்களோடு வருவார். அதாங்க தாத்தாவுடைய வேலை. ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வு. அடுத்து வரக்கூடிய காணொலியில் இதை பற்றி விரிவாக பேசுவோம். அதுலேயும் பிராணசாயியுடைய தரிசனம், தெய்வீக சுகம் நிதர்சனம், அவ்வளோ அற்புதங்களை செய்துக்கிட்டு இருக்காங்க என் வாழ்க்கையில். தொடர்ந்து காணொலிகளை காண்போம். என்றும் உங்களுக்காக நான், உங்களோடு மட்டும்தான்.